ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாஸ் நலபாகம். இன்றைக்கி தெய்வாஸ் நலபாகத்தில் ஒரு ஜூஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்போவுமே ஒரே மாதிரி செஞ்சு குடிக்காமல் இது மாதிரி ஒரு முறை செஞ்சு குடிச்சு பாருங்கள். இது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக மட்டும் இல்லாமல் நல்ல ரெஃப்ரெஷிங்கான ஜூஸாகவும் இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஜூஸ் செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சப்ஜா சீடு ஊற வச்சிடலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடு எடுத்திருக்கேன். இது எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையுமே கிடைக்குங்க. இது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி நல்லதுங்க. இதை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா டபுளாக இருக்குது. ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குங்க. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே மாதிரி பாதாம் பிசினியும் ஊற வச்சிடலாம். இதுவும் எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையுமே கிடைக்குங்க. இது ஒரு 2 பீஸ் தான் போட்டு நான் ஊற வச்சேன். அது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இது நல்ல ஜெல்லி மாதிரி இருக்கும். இதில் மட்டும்தான் இல்லை, எல்லா வகையான ஜூஸ்லேயுமே இதை நம்ம சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு லெமனை புளிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது இருக்கட்டுங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த இஞ்சியோட ஃப்ளேவரு லெமன் ஜூஸ்க்கு சூப்பராக இருக்கும். இதை இடித்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாங்க. அப்புறம் சர்க்கரையை பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ ஜூஸ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். நான் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாங்க. லெமன் ஜூஸையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஜூஸ்க்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் ஜூஸை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. அதாங்க, ஜூஸை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இது ஒரு கிளாஸில் நம்ம ஒரு ஐஸ் க்யூப் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சப்ஜா சீடும் பாதாம் பிசினும் உள்ளே சேர்த்துடலாங்க. இதில் ஒரு 4-5 புதினா இலையே கிள்ளி போட்டுக்கலாங்க. அப்படிலாம் லைட்டாக கையில் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரு. உங்களுக்கு இந்த சப்ஜா சீடும் பாதாம் பிசினும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும் நல்லா ஃப்ளேவரு, அதனால நல்லா கொஞ்சம் நிறையாவே சேர்த்துட்டேன். இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான இஞ்சி எலுமிச்சம்பழம் புதினாலாம் போட்டால் லெமன் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். குடிச்சு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தெய்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.